கொள்ளடிச்சிருக்கிறாங்க திமுக காரங்க. வேற எதுவும் தெரியல அவங்களுக்கு, நிர்வாகம் தெரியல. ஒரு திறமை பாருங்க, கடனை வாங்கி கடனை கட்டுறது, கடனை வாங்கி வட்டி கட்டுறது. 6 லட்சம் கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. 6 லட்சம் கோடி கொள்ள. டாஸ்மார்க் சொன்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை மது விலக்கு, பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் அமையணும். அது மாற்று கருத்து கிடையாது. அதுவரை டாஸ்மாக் ஊழியர்கள் சுயமரியாதையுடன் அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் பணியாற்ற வேண்டும். அவர்களுடைய என்னென்ன பிரச்சனைகள், அவர் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். அவர்களும் அரசு ஊழியர்கள் தான். டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு வந்த பிறகு இங்கே டாஸ்மார்க்கில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் வேறு துறைக்கு மாற்றப்படுவார்கள். அதுவரை அவர்கள் ஒரு கோரிக்கை அரசு நிறைவேற்ற வேண்டும். டாஸ்மார்க்ல மட்டும் திமுக அரசு டாஸ்மார்க்ல மட்டும் 1,82,000 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் 1,82,000 கோடி. அதுல வரி ஏய்ப்பு 50% தான் கணக்குல வரும், 50% கணக்குல வராது. இது இல்லாம பார், அது இது என்னென்னமோ கணக்கு. 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி, இந்த கணக்கு நிறைய கணக்கு இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும், ஒரு துறையில டிரான்ஸ்பருக்கு மட்டும் ஒரு மாசத்துல 366 கோடி. நகராட்சி நிர்வாகத்துறையில ஒரு மாசத்துல டிரான்ஸ்பருக்கு மட்டும் 366 கோடி ப்ரூஃபோட இருக்கு, ஆதாரத்தோட வச்சிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை அறிக்கை மூலமா தமிழ்நாடு அரசு கொடுத்து ஒரே மாசத்துல டிரான்ஸ்பர். நினைச்சு டிரான்ஸ்பர்ல அதே துறையில 1020 கோடி போஸ்டிங் போடுறது புதுசா ஒரு வருஷத்துல. அப்போ எவ்வளோ இங்க காசு கொள்ளடிச்சு கடிச்சு மக்கள் பத்தி எதுவும் தெரியாத